இன்றைய விடுகதை பார்ப்போமா? அறந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை. அது என்ன? என்னடா அது? காட்டேரிக்கு சடை முடியெல்லாம் இருக்குதான். என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் ஆலமரம். மழையோடு வந்து மழையோடே சென்று விடும். இதற்கு வாழ்வு ஓர் நாள் மட்டுமே. அது என்ன? என்னடா சோகமானதா போச்சே, ஒரே ஒரு நாள் தான் வாழ்வு இதற்கு. என்னன்னு தெரியுமா? அதுதான் ஈசல். புளிப்பான மீனுக்கு உப்பு போதலையாம், ஆனால் மூடி வச்ச சாடிக்குள்ளே உப்பில் நீந்துதாம். அது என்ன? என்னடா அது? உப்பு முதல்ல போதாதுன்றாங்க, ஆனால் ஜாடிக்குள்ளே உப்புல நீந்துதான். கண்டுபிடிச்சிங்களா? இது அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் இது ரொம்ப வச்சு சாப்பிடுவோம். இந்நேரம் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஊறுகாய். கருப்பர்கள் மாநாடு போட்ட இடத்தில் கண்ணீர் பிரவாகம். அது என்ன? என்னடா அது? மாநாடு போடுறாங்களாம், அங்கே ஒரே கண்ணீராக வருதாமே எல்லாருக்கும். அதுதான் கார்மேகம். அழிக்கும் பணி கொண்ட இவனுக்கு பள்ளி படிப்பில் தனியிடம் உண்டு. அவன் யார்? என்னடா அது? அழிப்பான்றாங்க, ஆனால் அவனுக்கு தனியாக இடம் இருக்குமா. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் அழிப்பான். ராமனுக்கு பிடிக்காத நகை. அது என்ன? மிக சிறிய விடுகதை என்று. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சூர்ப்ப நகை. வீட்டுக்கு வீடு தவறாது வரும் புத்தாண்டின் முதல் விருந்தாளி. அது யார் தெரியுமா? வீட்டுக்கு வருவது முதல் விருந்தாளியா? ஆண்டின் முதல் நாள். எல்லாரும் கண்டுபிடிச்சிங்களா? எல்லாம் மாமா அத்தை எல்லாம் யோசித்திருப்பீங்க. அதுதான் நாட்காட்டி. வட்டம், சதுரம், இந்த இரண்டில் எது அறிவாளி என்று தெரியுமா? என்னடா அது? மனுஷன் அறிவாளி எதுன்னு கேட்டால் இங்கே ஒரு 2 வடிவத்தை சொல்லிட்டு அதில் யார் அறிவாளின்னு கேட்குறாங்களே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சதுரம். ஏன் தெரியுமா? சதுரத்தில் தான் 4 மூலை இருக்கு இல்லையா, அதனால தான் சதுரம். வெள்ளை உடம்புக்காரிக்கு பச்சை நிற கூந்தல். அது என்ன? என்னடா அது? பச்சை நிறத்தில் கூந்தல் இருக்குமா? அதிசயமாக இருக்கே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் முள்ளங்கி. கண், மூக்கு, காது, வாய் இல்லாத முகம். அது என்ன? என்னடா அது? உடம்பில் இருக்கிற முக்கியமான பாகம் எதுவுமே இல்லைன்றாங்க. அப்படிப்பட்ட ஜீவன் யாரா அது? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் அறிமுகம். குட்டை பொண்ணுக்கு கை கொடுத்தால் இடுப்புக்கு வருவாள். அவள் யார்? என்னடா அது? கை கொடுத்தோடனே நேராக இடுப்புக்கு வந்துருவாளாமே. யார் அது? அவள்தான் குடம். இருட்டறைக்குள் என்னை அழைத்து சென்று என் மேல் தீயை வைப்பார்கள். நான் அழுவேன். பிறகு என்னுடைய தலை துண்டிக்கப்படும். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். என்னடா அது? பாவம், இருட்டில் எடுத்துன்னு போயிட்டு தீ வேற வைக்கிறாங்களாம். ரொம்ப பாவம். யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் மெழுகுவர்த்தி. நீர் ஊற்றினால் மறையும், நீர் வற்றினால் விளையும். அது என்ன? என்னடா அது? அதே நீர் தான் மறையுமா, மறுபடியும் அதே விளையுமா? என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நாம் தினமும் உபயோகிக்கும் உப்பு. சடக்கென்று வருவான், சத்தமிட்டு போவான். அவன் யார்? கண்டுபிடிச்சிங்களா? அவன் வருவான், ஆனால் வர்றதே தெரியாது. மறுபடியும் மின்னல் மாதிரி மறைந்து விடுவான். அவன்தான்
தும்மல். ஆடையில்லாத கருப்பழகி ஆடிச் சுழன்று பாடுகிறாள். அவள் யார்? என்னடா அது, பாட்டு பாடுறாங்களாமே, யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆனால் இந்த காலத்து குழந்தைகளுக்கு இதை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. அதுதான் இசைத்தட்டு. வாயை திறந்த வாயாடி அழுகிறாள். எப்படி பார்த்தீங்கன்னா, மடை திறந்தவளாக. அவள் யார்? என்னடா அது, அவ்வளோ பயங்கரமாக அழறா பொழுது, யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அவள்தான் குழாய். சுமையும் தாங்கும், உதையும் கொடுக்கும். அது என்ன? என்னடா, எவ்வளோ வச்சாலும் தாங்குமா, ஆனால் ஒரே உதவு வச்சுன்னா தாங்க முடியாது போலகுது. யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் கழுதை. தலைக்கு மேலே மலரும் பூ, தண்டின் பக்கம் குவியும் பூ, வட்டப்பூ, வாடாத பூ, சூரியன் கர்வம் குலைக்கும் பூ. அது என்ன பூ? என்னடா அது, ஏகப்பட்ட பூ பூக்குது. உங்கள் மனதில் இது என்ன பூன்னு பூத்துச்சா இல்லையா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் குடை. முள்ளுக்குள்ளே முத்து குவலயம். அது என்ன? என்னடா அது, முள்ளுனாலே குத்தும், ஆனால் அதுக்குள்ளே முத்து இருக்குன்றாங்களே, கடலை தானே இருக்கும். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பலாப்பழம். 4 கட்டையில் உருவாகி நடுசுவரில் குடியிருப்பான். அவன் யார்? என்னடா அது, 4 கட்டையில் உருவாகி நடு சுவத்தில் எப்படி நிற்பான் அவன்? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சன்னல். இளமையில் பச்சை, முதுமையில் சிகப்பு, குணத்திலே எரிப்பு. அது என்ன என்று தெரியுமா? என்னடா அது, கலர் கலராக இருக்குது. அதுதான் மிளகாய். நிலத்தில் முளைக்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி. அது என்ன? என்னடா அது, நிலத்திலே முளைக்காதான், அது மட்டும் இல்லாமல் நிமிர்ந்து வர நிற்காதான். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நம்முடைய தலைமுடி. கையில்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான். அவன் யார்? என்னடா அது, ஒரே மாயாஜாலக்காரனாக இருப்பான் பொழுகுதே. கை இல்லையா, காலும் இல்லையா, யாராக இருக்கும்? கண்டுபிடிச்சிங்களா? அவன்தான் படகு. உயிரோடு இருந்தால் சிவப்பு, இறந்ததும் கருப்பு. அது என்ன? என்னடா அது, கலர் கலராக மாறுவான் பொழுகுதே. அவன்தான் நெருப்பு. தாடிக்கார அரசனுக்கு காடெல்லாம் சொந்தம். அவன் யார்? காடுனாலே எல்லாருக்கும் பயம், ஆனால் இவனுக்கு எல்லாருமே சொந்தமாமே. கண்டுபிடிச்சிங்களா? அவன்தான் காட்டு ராஜா சிங்கம்.